திருச்சியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ ஒரு 2 இயர்ஸாக அவங்க 2 பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க இந்த பையனை அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட விட்டுட்டு அவங்க மட்டும் தனியாக போய் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவங்களோட பையனை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு அவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண போயிருக்காங்க. அவங்க ஒரு பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் மேலே இவங்களுக்கு லவ் வந்துருச்சு. 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவங்க நல்லா ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க 2 இயர்ஸாக பேசவே இல்லையா. அப்போது ஒரு நாள் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அப்போ ஒரு நாள் சென்னைக்கு போயிருக்காங்க. போய் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு அவள் வீட்டுக்கு போயிருக்காங்க. போகிறப்போ அந்த பொண்ணு ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவரோட மனசு ரொம்பவே உடஞ்சி போயிருக்கு. உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே யார் இருக்கா, வெளியே வா வெளியே வா, உள்ளே யார் இருக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்களே, உங்களுக்காக தான் சொல்கிறேன், கேளுங்க. என்னென்னா, உங்களுக்கு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண ஆசை இருந்ததுன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க கூட லாஸ்ட் வரையும் நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு, நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாமலே இருக்குது. எவ்வளோ பேர் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதே மாதிரி பிள்ளைங்க இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அனாதை ஹாஸ்டலில் நிற்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா பாசம் இல்லாமல் ஏங்கி நிற்கிறாங்க. இங்கே சில பெண்களோட ஹஸ்பண்டு எப்படி தெரியுமா? அவங்கள குடிச்சிட்டு அடிக்கிறது, கஷ்டப்படுத்துறது, சித்திரவதைப்படுத்துறது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல வறுமையில் வாழுவாங்க. ஆனாலும் கணவரை விட்டு கொடுக்காங்க. சந்தோஷம் அவங்க கூட வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு அப்படி உங்கள் கணவரால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துன்னா நீங்கள் 2 பேருமே அதை சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுங்க. அதை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உறவை நீங்கள் தேடாதீங்க. எப்போதும் நீங்கள் அப்படி தேடுறதுனால உங்கள் குழந்தைக்கும் பிரச்சனை, நீங்கள் லவ் பண்ணுற அந்த பையனோட வீட்லேயும் பிரச்சனை தான் வரும். அதை கொஞ்சம் யோசிங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்களுக்காக வாழுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்காக வாழுங்க. எவ்வளோ உங்களை கஷ்டப்பட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை வாங்கி தந்திருப்பாங்க. என்றைக்குமே நமக்கு நிலையான சொந்தம்னா அது நம்மளோட ஹஸ்பண்டும் நம்மளோட குழந்தைகள் தாங்க. அதனால அடுத்த உறவை நீங்கள் தேடி எப்போவுமே போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கு அப்படி உங்கள் ஹஸ்பண்டை விட வேறு ஒருத்தர் தான் அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முதலே அதை சொல்லி நீங்கள் அதை டைவர்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. இதனால் உங்கள் பிள்ளைங்க தானே பாதிக்கப்படுது. சொல்லுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் பிள்ளையும் உங்கள் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆண்கள் பெண்களுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளையை பார்க்குறதுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு இழப்பீடு கொடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணாதீங்க, ஏமாற்றாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கி தந்து உங்களை இவ்வளோ நாள் வர உங்களால் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையாக இருங்க. நம்ம எல்லா ஆண்களையும் தப்பு சொல்ல முடியாது. சில ஆண்கள் இருக்காங்க. ஆனால் நல்ல ஆண்களை நீங்கள் என்றைக்குமே ஏமாற்றுவீங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணாது.